இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் கதைகளில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என்னடா விஸ்வரூபம் 2 படமே ரிலீஸ் ஆகலையே, அதுக்குள்ளே கேஸ் போட்டாங்களா அப்படின்னு உங்களில் பல பேர் யோசிக்கலாம். ஆனால் அந்த மேட்ரே கிடையாதுங்க. இது கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மேட்ரு. புதிய தமிழகம் கட்சி அப்படின்றவங்க 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு உலகநாயகர் கமலஹாசன் மீதும் விஜய் டிவி மீதும் கேஸ் போட்டிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ போயிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் பேச்சா இருக்கு. பயங்கரமான ஒரு அடிக்ஷனாக இருக்கு பல பேருக்கு. இந்தியன் ஆர்மியை பற்றி பேசியிருந்த பசங்களாம் இப்போ கொஞ்ச நாளா ஓவியா ஆர்மி அப்படின்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது காயத்ரி ரகுராம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு கண்டஸ்டன்ட் ஜூலி அவர்களை பார்த்து சேரி பிஹேவியர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க போல. அதனால புதிய தமிழகம் அப்படின்ற ஒரு கட்சி 100 கோடி ரூபாய் கேட்டு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மீதும் விஜய் டிவி மீதும் கேஸ் போட்டிருக்காங்க. சோ எதனால இவங்க கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குடிசையில இந்த சேரியில வாழ்ற மக்கள் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி திட்டுறதுனால அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்களாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 2 இல்லை சீசன் 5 வரும்போது இதுக்கான தீர்ப்பு வருமோ அப்படின்லாம் எனக்கு தெரியல. பல பேரோட மைண்ட் செட் அதுவாக இருக்கலாம், எனக்கு எதுவும் தெரியாது, தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்படியே கிளம்பிக்கிறேன்.